சிவ மகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பார்வதி கல்யாணம். ஸ்ரீ மகாவிஷ்ணு மலையரசி மேனையை பார்த்து மேலும் தொடர்ந்து கூறினார், விளங்குகின்ற அனைத்தும் சிவபெருமானே என்று வேத சிவ ஆகமங்கள் கூறுகின்றன. மேனே, உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் என்று மகாவிஷ்ணு கூறலானார். வேஷம் தரித்து கொள்ளுகிற வேடதாரி பல பல வேஷங்களில் காட்சியளித்தாலும் அவன் வேஷங்கள்தான் மாறுகிறதே தவிர ஆள் ஒருவனாகவே இருக்கிறான். அதாவது அவன் அவனாகவே இருக்கிறான். வேஷம் தரித்தவனை பார்த்து உண்மையை உணராதவன் அவனை நம்புகிறான். உணர்ந்தவனோ அவனை கண்டு சிரிக்கிறான். மேலும் ஒன்று சொல்கிறேன் கேள் என்றார். மனிதன் ஆடை ஆபரணங்களை உடுத்திக் கொள்கிறான். அதை வகை வகையாக உடுக்கிறான். அப்போது அவனும் வகை வகையான தோற்றங்களை பெறுகிறான். ஆனால் அவற்றை அணிந்தவன் அப்படியே தான் இருக்கிறான். அதுபோலதான் சிவஸ்வரூபமானது மற்றொரு அம்சத்தில் கலக்கும் போது வேறு ஒருவராக தோன்றுமே அன்றி விசாரிக்கும் போது அனைத்தும் சிவனே ஆகும். நீ உன் துக்கத்தை விட்டு சிவபெருமானுக்கு சேவை செய் என்று சிவபெருமானிடத்தில் பக்தி உண்டாகும்படி திருமால் போதித்தார். அந்த சமயத்தில் நாரத முனிவர் குறுநகையோடு சிவபெருமானிடம் சென்று, மணமகனாரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உன் விஷயமாக உன் மாமியார் மேனையிடம் பலவிதமாகவும் இகழ்ந்து ஏளனம் செய்யப்பட்டோம் என்று சொல்வதற்கு முன் சிவபெருமான் கண்டோர் மோகிக்கத்தக்க திவ்ய திருவடிவத்தோடு தோற்றமளித்தார். அப்போது நாரதர் மீண்டும் மேனையை நோக்கி, அம்மா, உலகமெல்லாம் மோகிக்கத்தக்க பேர் அழகுடைய உன் மருமகனை இப்போது பார் என்றார். அப்போது சிவபெருமான் கோடி சூரியர்களுக்கு சமமான காந்தியும் குளிர்ந்த பார்வையும் அழகான அணிமணிகளும் அதி உன்னதமான கிரீடங்களும் விலை உயர்ந்த வஸ்திரங்களும் அணிந்து விளங்குவதை மேனை உற்று கவனித்தாள். இவ்வாறு திவ்ய மங்கள வடிவாக விளங்கும் சிவபெருமானை பார்த்து ராணி மேனை சித்திர பதுமை போல அசைவற்று நின்றாள். சிறிது நேரத்தில் மனம் தெளிந்து தேவர்கள் யாவரும் கூறியபடியே இவர் அந்த வகையான சரீரத்தையே அடைந்திருக்கின்றார். இவரை கணவனாக நினைத்த என் மகள் பார்வதி மகா புண்ணியவதி என்று நினைத்தாள். அப்போது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இரு பக்கத்திலும் சூழ இடையே வரும் சிவபெருமானை கண்ட மேனை அசைவற்று நின்றாள். மணநாயகன் வருகையை தெரிவிக்கும் பொருட்டு எழுந்த 18 வகையான மேளவாத்தியங்களின் ஒலியை கேட்டு அந்த நகரத்தில் இருந்த மங்கையர் அனைவரும் மணநாயகனை காணும் ஆர்வத்தில் பெரும்பாலும் அசையாமலும் அவரவர் செய்து கொண்டிருந்த வேலைகளை விட்டு அப்படியே ஓடி வந்தார்கள். இவ்வாறு அவரவரும் அவரவர் வேலைகளை அரைகுறையாக விட்டுவிட்டு சர்வமங்கள வடிவமாக விளங்கும் சிவபெருமானை கல்யாண கோலத்தில் காண்பதற்காக ஓடி வந்து சுந்தர புருஷராய் தோன்றிய எம்பெருமானை பெரும் வியப்போடு பார்த்து கொண்டும் திறந்த கண்கள் சிமிட்டாதபடியும் சித்திர பதுமை போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அவரவர் மனதும் சிவனாரோடு ஐக்கியப்பட்டன. சிவனாரின் வசீகர அழகில் யாவரும் மயங்கி நின்றார்கள். இந்த மயக்கம் நீங்க சிறிது நேரம் ஆயிற்று. மயக்கத்தில் இருந்து தெளிவுற்று ஒருவரை ஒருவர் பார்த்து, நம் அரசிலங்குமரி பார்வதி செய்த அருந்தவத்தால் சிவபெருமானேயே நாயகனாக பெரும் பாக்கியமடைந்தாள். இவர்களை ஒன்று சேர்க்க பிரம்மன் செய்த முயற்சி சிறப்பானதல்லவோ? பொன்னும் ரத்தினமும் ஒன்று கூடினார் போல லக்ஷ்மியும் விஷ்ணுமூர்த்தியும் மனம் செய்து கொண்டது போல சாம்பவ மூர்த்தியான சிவபெருமானை கணவனாக பெற்ற பார்வதி நல்ல சுகத்தை அனுபவிப்பாள் என்று சொல்லி கந்த புஷ்ப அக்ஷதைகளை சிவபெருமான் பேரில் சமர்ப்பித்தார்கள். இவர்களின் உரையாடல்களை கேட்டு மகிழ்ச்சியுற்று சிவபிரான் பர்வதராஜன் முன்னின்று அழைத்து போக மணமேடைக்கு வந்து சேர்ந்தார். பிரம்மதேவரை புரோகிதராக முன் வந்தார். சப்த முனிவர்கள் விவாக சடங்குகளை நடத்தினர். பின்பு பார்வதியின் கையை பற்றி சிவபெருமான் திருக்கரத்தில் வைத்து, என் குமாரத்தியான இந்த பார்வதியை தேவரீருக்கு சமர்ப்பித்தேன் என்று கனிகாதானம் செய்து கொடுத்தான். சிவபெருமான் பூரிப்படைந்து தம் திருக்கரத்தால் பார்வதியின் கழுத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். மண்டபத்தில் சூழ்ந்திருந்த முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் ஆசிர்வதித்தார்கள். சுமங்கலிகள் அக்ஷதைகள் சமர்ப்பித்து வணங்கினார்கள். தேவர்கள் நறுமண கற்பக மலர்களை தூவ, தேவ துந்துபிகள் முழங்க,
உலகங்கள் எல்லாம் உற்சாக பரவசமடைந்தன. திருமணத்திற்கு வந்த அனைவரையும் நோக்கி சிவபெருமான் கைகுவித்து வணங்கி அருள் பாலித்தார். ஹிமவானும் யாவரையும் பூஜித்தான். தேவர்களும் மாமுனிவர்களும் தாங்கள் நன்றாக கௌரவிக்கப்பட்டதை எண்ணி வெகுவாக உள்ளம் பூரித்திருக்கும் போது உங்கள் ஒத்துழைப்பாலும் வருகையாலும் என் பிறப்பு பயனடைந்தன என்று பர்வதராஜன் சொன்னான். அவனது மனைவியான மேனையோ, எனது குலம் பவித்திரமாயிற்று. என் புத்திரியான பார்வதியால் நான் எல்லா புகழ்களையும் அடைந்தேன். இவளே எங்கள் புத்திரியாக அவதரிக்காவிடில் சிவபெருமான், திருமால், பிரம்மதேவர், தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர், கருடர் முதலிய யாவரும் இங்கு வரக்கூடுமா? இவர்களைத்தான் நாங்கள் காணவும் கூடுமோ? நீங்கள் மகா புண்ணியர்களாகையால் நான் உங்களை முன்பு இகழ்ந்து பேசியதை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதை கேட்டதும் தேவர்கள் மிகுந்த ஆனந்தமடைந்து, மேனை, நீ முன்பு நிந்தனை செய்தது எல்லாம் சுகமாய் கருதுகிறோம். உன் சுகம் பெருகட்டும், உன் ஐஸ்வர்யம் பெருகட்டும், நாங்கள் வருகிறோம் என்று பர்வதராஜனையும் மேனையும் ஆசிர்வதித்து அவர்களது நமஸ்காரத்தையும் பெற்று புறப்பட்டார்கள். புதுமண தம்பதிகளாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் தேவர்களும் புறப்பட்டு கைலயங்கிரியை நோக்கி சென்றார்கள். பர்வதராஜனும் மேனையும் கந்தமாதன பர்வதம் வரையில் சென்று வழிவிட்டு திரும்பினார்கள். அரி, அயன், இந்திராதி தேவர்கள், மாமுனிவர்கள் முதலான அனைவரும் எல்லாவித வாத்தியங்களோடும் நாட்டியம் முதலிய திருவிழா கோலத்தோடும் திரு கைலாச பர்வதத்தை அடைந்து சிவபெருமானின் மாளிகையில் பார்வதியை கிரகப்பிரவேசம் செய்வித்து, சிவபிரானே, பார்வதி தேவியுடன் சுகித்திருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரிடம் விடை பெற்று புறப்பட்டனர். அந்த விவாக மகோற்சவ மகிமை பெருமைகளை பற்றி குதூகலம் பொங்க பொங்க பேசிக்கொண்டே அவரவர் நகரத்தை அடைந்தார்கள். தேவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தையும் சிவபெருமான் அனுகிரகத்தையும் விவரிக்க வேண்டுமானால் 100 ஆண்டுகள் ஆனாலும் விவரிக்க முடியாது. ஆகையால் சிவஞானிகளே, நீங்கள் கேட்டதை தட்ட முடியாமல் என் நினைவில் பட்டதை கூறினேன். அந்த திவ்ய மங்கள மூர்த்தியான சிவபெருமானின் திருமண கோல மகோத்சவ சரித்திரத்தையோ அல்லது அதில் காணும் ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது அந்த ஸ்லோகத்தின் பொருளையோ கேட்பவர்கள் சகல சம்பத்தும் பெற்று அறியாமை நீங்கி மெய் ஞானமும் சகல ஐஸ்வர்யங்களும் கன்யா லாபமும் பூரணமாக பெற்று விளங்குவார்கள். இவ்வாறு சூதமா முனிவர் சொன்னார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.